இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரெண்டு விதமான எக்ஸாமினேஷன் உண்டு. ஒன்று தியரட்டிக்கல் எக்ஸாம். நான் சயின்ஸுக்கு படிச்சுக்கேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் தியரட்டிக்கல் எக்ஸாம் உண்டு. அதில் பாஸ் பண்ண போகிறது, அதில் மார்க் வாங்கினா போகிறது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயும் வாங்கணும். அந்த வகையில் இதுவரையில் தியரட்டிக்கல் எக்ஸாமை பொறுத்தவரை நான் பட்ஜெட்டும் பார்த்தேன், வேளாண் பட்ஜெட் பார்த்தேன். ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது 60% நான் கொடுப்பேன். மீதி 40% நான் தரணும், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது ஒரு பக்கம். ஆனால் தொடக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு என்னோடய பார்வை. சில குறைபாடுகள் உண்டு, ரெண்டுத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் திமுககாரங்க குறுக்கிட மாட்டாங்க, குறைபாடுகள்னு சேர்த்து சொல்கிறதுனால. என்னன்னா, தோழர் லெனின் சொல்லுவார், புரட்சி எங்கிருந்து வர வேண்டும்? கீழிலிருந்து வர வேண்டும். எங்கே? அடித்தள மக்கள் மத்தியிலிருந்து வரணும். கூட்டுப்பண்ணை பற்றி அவர் ஒன்று சொல்லுவார், அது வேறு விஷயம். இவர் லஞ்ச ஊழலுக்கு முதல்ல பிரகடனம் செய்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு? அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினால் உள்ளே தள்ளுவேன், அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறது. அது யூஸ்வல், எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க. ஆனால் மக்களே, நீங்கள் உங்ககிட்ட யாராவது சர்டிஃபிகேட்டுக்கு காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தோழர் லெனினை ஞாபகம், விளாடிமிர் இவானிச் லெனின் என்ன சொன்னார்னா, கீழேந்து வரணும் புரட்சி. மக்கள் ஒரு 10 பேர் போலீஸ்காரன் நிறுத்தி லஞ்சம் கொடு, மாமூல் கொடுனா முடியாது. படுறது பண்ணிக்கோ. சர்டிஃபிகேட் வேணுமா, இவ்வளோ வெட்டுங்க, அப்போ தான் தாசில்தார் அமைச்சர் இவர்களெல்லாம் போகும் அப்படின்னு முடியாது. பார்த்துக்கோ. இபி கனெக்ஷன் நான் தர முடியாது, பண்ணுறதை பண்ணிக்கோ. இப்படி ஒரு 100 மக்கள், 100, 1000, 10,000 அப்படின்னு 8 கோடி மக்கள் வந்துட்டாங்கன்னா சால்வ்டு. கரப்ஷன் என்பது ஒன்று இருக்காது. கீழே பற்ற வைக்கிறார் புரட்சி என்கிற தீயை. அது என்னை கவர்ந்தது. மக்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க ஊழல் லஞ்சம் இதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இல்லை சார், நான் சொல்கிறேன் மைக்ரோ லெவல் கரப்ஷன், மேக்ரோ லெவல் கரப்ஷன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாமளே சார் ஒரு டிரைவிங் லைசன்ஸை அது புரோக்கர்கிட்ட கொடுக்கலாம், இந்த டவுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இடைத்தரகர் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இந்த மாதிரி காசு கொடுத்தா நம்ம காரியம் பண்ணிக்கலாங்கிற புத்தி நமக்கு இருக்குல்ல. நாம் ருக்மணி அழகாக சொன்னாங்க, இன் இந்தியா பீப்புள் ஆர் பாலிட்டிஷியன்ஸ். நம்ம பாலிட்டிஷியன்ஸை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தோட ஜெயகாந்தன் சொல்வார், நமக்கேற்றவர் யோக்கியதை, நமக்கு என்ன யோக்கியதையோ அதுக்கேற்ப நம்ம தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவார் தோட ஜெயிக்க. அதே மாதிரி நாம மக்கள், சமுதாயம், இங்கே யாரோ சொன்னாங்க சமுதாயத்தை மாற்றணும், இது ஒரு பார்வை. இதை தூண்டுகிறார், மோட்டிவேட் பண்றார் விஜய். அந்த வகையில் நான் பாராட்டுறேன். ஆனால் சில குறைபாடுகள் இருக்கு, அது செகண்ட் ஹாஃப்ல வர, யாரும் கொடுக்காம இருக்கணும்னு. என்னன்னா, சாதனை நம்பர் 1 தமிழக வரலாற்றில் முதலமைச்சர் ராஜாஜிக்கு பிறகு கூட்டணி ஆட்சியை உருவாக்கியவர். அப்போ கூட அந்த 2 கட்சிகள் சேர்ந்துட்டாங்க. இதுதான் முதல் கூட்டணி. அது வந்து அது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் ராஜாக்கள் சேர்ந்தாரு காங்கிரஸ்ல. அது இல்லை என்றால் கம்யூனிசம் வந்திருக்கோம் அப்போதே, அது வேற விஷயம். நம்ம அதுக்கு ஒதுக்கிடும், அதுவும் அரசியல் தான். அப்படி பார்த்தா முதல் கூட்டணி அரசுங்கிறேன். அது முதல் கட்சிகள் அங்க சேர்ந்து 2 கட்சியும் இணைஞ்சிச்சு. காமன்வெல்த் கட்சியும் உழவர் உழைப்பாளர் கட்சியும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விட்டது. அது ஒரு பக்கம். இப்போ கூட்டணி, அதை ஆட்சி அமைப்பதற்கு முன்பு அரசியல் கூட்டங்கள்ல இதே விஜய் என்ன சொன்னார், கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். இப்போ கூட்டணி ஆட்சி என்னுடைய மதிப்பீடு சரியாக இருக்குமென்றால், ஒருவேளை தம்பிங் மெஜாரிட்டி தாவேகா கட்சிக்கு கிடைத்தாலும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான அமைச்சர் பதவி, அதிகார பகிர்வு என்பது நீடிக்கும் என்று எண்ணம். ஆனால் ஒரு சின்ன உதாரணம், உடனே திமுக குறை சொல்லும் போது யாரும் குறுக்கிடக்கூடாது. 2006 கலைஞர் கருணாநிதி என்ற ஆளுமை மிக்க தலைவர் ஆட்சி காலத்தில் கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ் கட்சியும் பாமகவும். அவங்க தயவுல தான் அந்த ஆட்சி இருந்தோம், நான் மாற்றுக்கருகல. எனக்கு ஐ ஹாவ் ஹையஸ்ட் ரிகார்ட்ஸ் டு டாக்டர் கலைஞர். ஆனால் கூட்டணி ஆட்சி பற்றி EVK சலங்குவன் தொண்டை கிழிய கத்தினார். எப்போது கொடுத்தாரா? இல்லை. திமுகவுக்கு அதிகார பரவலில் நம்பிக்கை இல்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். விஜய்க்கு இருக்கிறது ஒரு சில ரீசன் உண்டு. திமுக இஸ் வெட்டரன் பார்ட்டி, நீண்ட காலமாக இருக்கிற அரசியல் கட்சி. கருணாநிதியோடைய 5 முழக்கத்தில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறப்ப அந்த கொள்கையிலேருந்து அவங்க நழுவ முடியாதுங்கிறதுக்காக 2006 96 இடங்கள் இருந்தாலும் தனித்தே ஆட்சி அமைச்சிருக்கலாம்ல. தேங்க்ஸ், உங்களுக்கு மிக்க நன்றி. ஆனால் மத்தியில் கூட்டாட்சின்னு காங்கிரஸ் கட்சி UPA ஆட்சிக்கு ஆதரவு தருகிறோம், வாஜ்பாய் ஆட்சிக்கு ஆதரவு தருகிறோம், VP சிங் ஆட்சி ஆதரவு தருகிறோம், மந்திரி பதவி வேண்டாம்னு சொல்லுவாங்களா?
அங்கே மட்டும் மந்திரி பதவி தேவை இருக்குது. அது ஒரு பார்வை. ரெண்டாவது அதிகாரப்பறிவு விஷயத்தில் கலைஞர் கருணாநிதி காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. இதில் விஜய் சொன்னார், செஞ்சார் ஒன்று. ரெண்டாவது சமூக நீதியை இந்த அமைச்சரவையில் பார்க்கிறார். 8 பேர் தலித், 4 பெண்கள் அமைச்சர்கள், சிறுபான்மையினருக்கு பகிர்ந்து கொடுக்கிற 4 பேர் சிறுபான்மை பிரிவினர். ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெயின்போ, வானவில் போன்ற ஒரு கூட்டமைப்பாக தெரிகிறது. பாராட்டுறேன். நீங்கள் சொன்னீங்களே மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, இதைத்தானே விஜய் சொல்றாரு. நிர்வாக ரீதியாக தமிழ்நாட்டின் நலனுக்காக மத்திய அரசோடு இணங்கி போவோம், கொள்கை ரீதியாக நாங்கள் மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டோம். நல்ல பாயிண்ட் தானே. அது என்ன செய்யறாங்கன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். கேர்ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தியரட்டிக்கல் எக்ஸாமில் பாஸு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அது எப்போ மார்க்கெல்லாம் போட முடியாது. 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம மார்க். தியரி கஷ்டம், ப்ராக்டிக்கல் ஈஸி இல்லை. கஷ்டமானதுல தேர்ந்துட்டாரா? இல்லை, 5 வருஷம் we have to wait. 5 வருஷம் மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்கும் திமுக காத்திருந்தோம் இல்லை, அது ஒரு பக்கம். அப்புறம் இங்கே எல்லாரும் போதை பொருள், பாலியல் அத்துமீறல், அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. புள்ளி விவரங்களை ஒரு 20 நாள் பேப்பரை தரோவாக படிச்சு புள்ளி விவரம் அழகாக எடுக்கலாம். பாராட்டுறேன் ரிசர்ச் ஒர்க்குக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கடந்த ஆட்சியில் இருந்தது இதை விட குறைவாக கூட இருந்தது, நான் மாற்றுக்கருத்தல். ஆனால் குறுக்கீடுகள் யார்கிட்டேருந்து வந்தது? அரசியல்வாதிகள். இங்கேயும் சொல்லலாம் ஆளுங்கட்சி தரப்பில் நிறைய தவறு பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது சொல்லணும். ஆமாம் தான் நான் சொல்ல, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சிலிண்டர் வெடிகுண்டு கோயம்புத்தூரில், அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் என்னுடைய நண்பர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், அப்போ முதலமைச்சராக இருந்தவர், என்ன சொன்னார்? சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னார். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிலிண்டர் வெடிப்பு அண்ட் சிலிண்டர் குண்டு வெடிப்பு. திரும்ப 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 அதை சொன்னார். ஒரு பொது நிகழ்ச்சியில் பெண் காவலருக்கே பாலியல் சீண்டல் நடந்தது. அவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பெண் சீண்டல் அப்படின்னு சொல்கிறார். தெர் இஸ் அ சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஒன்று. சில காவலர்கள் மன அழுத்தத்தால் என்னென்ன விளைவுகள் வந்தன தெரியும். இதற்கு அரசியல்வாதிகளின் நெருக்கடி. நான் பேரை சொல்கிறேன். வேலூரில் சீனிவாசன் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி, இப்போ அவர் எந்த இதில் இருக்காரு, ஸ்டேஷனில் இருக்காருன்னு தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு வெளிப்படையாக, எனக்கு அரசியல் நெருக்கடிகள் காரணமாக சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லைன்னு பதிவாகி இருக்குது. இது மாதிரியான விஷயங்களில் ஆட்சியாளர் கவனம் செலுத்த விட இல்லையே என்கிற ஆதங்கம் தான். இன்னொன்று, சட்டம் இது போதைப் பொருள் எல்லாம் இருக்கு. நான் ஒரு பார்வை வைக்கிறேன். தெர் இஸ் வேர்டு இன் இங்கிலீஷ், ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க. கடந்த கால சம்பவங்களில் இருந்த இதெல்லாம் கொஞ்சம் நீட்டிக்கும். கொஞ்ச நாள் தோசையில் தோசை கல் இருக்குல்ல, சூடாக இருக்கும். ஒரு 10 தோசை பண்ணோடனே ஆஃப் பண்ணிட்டா கூட, பர்னர் ஆஃப் பண்ணால் கூட அந்த தோசைக்கல் சூடாக இருக்கும். அதில் ஒரு தோசை வைப்பாங்க சில பேர் அந்த சூட்டில். அது மாதிரி அந்த ஆட்சி மாறி போகிறாலும் அந்த ஆட்சியை நான் சார், போதைப் பொருள் கலாச்சாரம், பாலியல் வக்கரம் எல்லாம் சமூக பிரச்சனை, அரசியல் கட்சியினோட பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களாங்கிறது தான் பார்வை. தம்பி சில உதாரணங்களை அழகாக எடுத்து சொன்னார், அவரை பாராட்டுறேன். நீங்கள் நடவடிக்கை எடுக்கும். அதை எங்கே வெளிப்படும்னா தேர்தலில் காட்டுவாங்க மக்கள் கோபத்தை. மக்கள் எங்களை நேரடியாக பாதிக்குது. கொள்கை இருக்குது சார். கொள்கையை விட என்ன பாதிக்குது? மின்சாரம் கிடைக்கல, ரோடு சரியா இல்லை, தண்ணி கிடைக்கல, சேஃபாக வெளியில் போயிட்டு வர முடியல. இந்த பிரச்சனைகள் அதிகரித்தால் அந்த கோபம் எப்போது வெளிப்படும்? தேர்தல் சமயத்தில் வெளிப்படும். இதெல்லாம் தான் பிரச்சனை. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் திமுக கடந்த ஆட்சி, தாவே காட்சி. நம்ம காத்திருக்கோம். இந்த 100 நாள் என்ன சார் இண்டிகேட் பண்ணுது? என்ன சொல்லுது? இதுவரையில் நான் குறை சொல்ல. நான் சார் நான் மைக்ரோ லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நான் மைக்ரோ லெவல் கரப்ஷன் சொன்னேன், மேக்ரோ லெவல் கரப்ஷன் சொல்கிறேன். ஒரு தகவல் சிஎம்டிஏ அண்ட் இந்த போன்ற, அதாவது நிறைய டிடிசிபி சிபி அண்ட் சிஎம்டிஏ, ஒரு அதிகாரி சமூக ஊடகத்தில் சத்தியம் பண்ணி பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பேரை சொல்லலை, அவர் பேரே ரிவீல் பண்ணலை. 500 கோடி முதல் 1000 கோடி வரையில் கையூட்டு முதலமைச்சருக்கும் முதலமைச்சரை சார்ந்தவர்களுக்கும் போய்கொண்டிருந்தது. அது உண்மையாக போய் இருந்தது இருக்கிறது. அதை இப்போ பதிவு பண்ணதால இருந்ததுங்கிற. அப்போ இருக்கிறதுன்னு போட்டு, அப்போ இதே விஜய் பதவியேற்ற அடுத்த நாளில் இருந்த வெர்பாட்டம் நான் படிக்கிறேன்.
விஜய் பதவியேற்ற அடுத்த நாளில் இருந்து ஹவுசிங் செக்ரட்டரி வழியாக, அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார் அதனால் அப்படி சொல்கிறேன், ஹவுசிங் செக்ரட்டரி வழியாக முதல்வருக்கு அந்த தொகை வேண்டாம் என திட்டவட்டமாக செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இது பதிவாகி இருக்கிறது. நான் பக்கத்தில் இல்லை, இருக்கிறத மேற்கோள் காட்டுறேன், அது என்னோட கடமை. இப்படி ஒரு இது இருக்கும்போது ஹை லெவல் கரப்ஷன், மேக்ரோ லெவல் கரப்ஷன் இல்லை என்பது தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய என்ஓசி வாங்குவதற்கான இது இல்லை. குவாரி குத்தகை குவாரியில் நடக்கிற ஊழல் பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டன. இதெல்லாம் நான் ஆரோக்கியமாக பார்க்கிறேன். இருந்தாலும் காத்திருக்கிறேன். 2 வரியில் சொல்லிடுறேன். 1, சில விஷயங்களில் கோளாறுகள். திராவிட கழகம் பைக் பேரணி போறாங்க, அதை தேவையில்லாமல் அங்கே தடுத்திக்க. 1, தேசிய கொடி ஏந்தி பாஜகவினர் போறாங்க, கோர்ட்டில் கண்டிச்சிருக்காங்க. தேசிய கொடி என்ன பாகிஸ்தானா இல்லை கோயம்புத்தூர் என்ன வெளியூரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி தவறுகள் கோளாறுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அப்பா எங்க அப்படின்னு பேசுகிற சட்டப்பேரவையில் பேசி நான் அதை ஏற்கவில்லை. ஏன்னா அவர் சொல்ற நபர் சட்டப்பேரவையில் இல்லை, அது பேசக்கூடாது. அப்புறம் ஊடகங்களை சந்திக்காம தவிர்ப்பது. பாரத பிரதமர் அப்படி செய்கிறாருன்னு குற்றச்சாட்டு புகார் உண்டு. ஏன் கர்ம வீரர் காமராஜர் கூட பிரச பார்த்தது இல்லை, ரொம்ப ரேராக தான் பார்ப்பார். அதெல்லாம் அந்த காலம் வேற. இப்போ நீங்க ஊடகங்களை சந்திப்பதும் உங்களுடைய ஸ்டாண்டை கிளியர் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதிரி குறைபாடுகளை ஜோசப் விஜய் ஆட்சி தீர்க்க வேண்டும். புகார்களுக்கு அப்பாற்பட்டிருக்க வேண்டும். இன்னமும் சொல்றேன், பிராக்டிக்கல் எக்ஸாம்ல எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம்.